ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று உள்ள மேட்ச்சில் வீடியோவில் சொல்லியிருப்போம் 2 places விராட் கோலியை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. பட் நம்ம டீம் கொடுக்கும்போது ட்ரை பண்ணல ஆனால் என்னென்னா 6 டீம் 7 டீம் போட்டிருந்தனால விராட்டை வந்து ஒரு 2-3 இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓரளவு நார்மல் ரிசல்ட் வந்தது. பட் ஹர்ப்ரீத் பார் வந்து நான் ஒரு டீமில் தான் எடுத்தேன். அவரும் கொஞ்சம் மேட்சை ரிசல்ட்டை திருப்பி விட்டார். ஓகே, இந்த மேட்சுக்குள்ளே போய்க்கலாம். அது எல்லா நாளும் நம்மளுக்கு எல்லோரும் நீங்கள் என்னென்னா ஜிஎல் கான்டெஸ்ட் கேட்குங்களா, ஸ்மால் லீக் கான்டெஸ்ட். நான் ட்ரை பண்ணுறது வந்து மினி கான்டெஸ்ட், ஓகேவா? அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். 2 டீம் அதே இதில் பெட் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிடலாங்க மாதிரி. அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதை நான் எந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணலான்னு காட்டுறேன். இல்லைனா நீங்கள் ஜிஎல்ல கூட ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஓகே, இந்த மேட்ச் லைனாக போய்க்கலாம். லாஸ்ட்டு மேட்ச் இறங்கினா சேம் ஸ்குவாட் தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாடு, ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, டேனியல் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, எஸ்வி, எம்எஸ் டோனி, தீபக் சகர், தீசனா, எஸ் பாண்டே, முகமது ரஹ்மான். இவங்க வந்து பிளேயிங் 11 ஆடுவாங்க. இது தெரிஞ்சது தான். லாஸ்ட் மேட்ச் இறங்கினது தான். சிவன் தூபே வந்து இம்பேக்ட் பிளேயராக வருவார். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜிடியை பொறுத்தவரை வித்திமான் ஷகா, கில்லு, சாய் சுதர்சன், ஒமர் ஜாய், மில்லர், விஜய் சங்கர், திவாட்டியா, ரஷீத் கான், உமேஷ் யாதவ், சாய் கிஷோர், எஸ் ஜான்சன். இம்பேக்ட் பிளேயர் வந்து மோஹித் சர்மா ஒரு பவுலர் ஆனாங்க. அது வந்து ஒவ்வொரு மேட்சும் மாறும். டீமை பொறுத்து, கேப்டன் டாஸ் இதை பொறுத்து மாறும். ஓகே, எந்த மாதிரி கான்டெஸ்ட்னு இப்போ ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற டீம் மேக்ஸிமம் இந்த 50% இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் நான் ஒரு டீம் கொடுக்குறேன். நேற்று நான் ஒரு இதில் ரிஸ்கி டீம்னு கொடுத்துருப்பேன், சேஃப் டீம்னு கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாற்றி கொடுத்துருப்பேன். இல்லை எனக்கு ஒரே டீம் வேணும், ஒரு டீம் நீங்கள் மட்டும் கொடுங்க அப்படின்னீங்க, கமாண்டில் கேளுங்க. ஒரே ஒரு டீம் மட்டும் கொடுக்குறேன். 2-3 டீம் கொடுக்காமல் ஒரு டீம் மட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஈஸியாக வின் பண்ணலாம். டாப் 3க்குள்ளே உள்ளே போயிடலாம். இந்த நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் ஒவ்வொரு இதுலேயும் இது பண்ணுறீங்க, அதை தான் சொல்கிறேன். ஓகே, அதை விட்டுருவோம். இந்த மேட்சுக்கான இதை பார்ப்போம். இந்த தடவை விக்கெட் கீப்பரை பொறுத்தவரை நீங்கள் எம்எஸ் டோனி, விருத்திமன் சகா 2 பேத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் விருத்திமன் சகா போகலாம். என்னென்னா ஓப்பனிங் இறங்குவார், 20 ரன் அடித்தாருனால அட்வான்டேஜ். டோனி லாஸ்ட்டு வந்து 20 ரன் அடிப்பார். அதே மாதிரி தான் எப்படி எந்த மாதிரி நடக்கும் தெரியல. அவங்க விக்கெட் கீப்பரில் கேட்சி அந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாயிண்ட்டு. நீங்கள் 2த்துல யாருனாலும் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸு. அதுக்கடுத்து கில்லு ஜிடியில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சுமன் கில்லு, சாய் சுதர்சன் எடுத்துக்கோங்க, விஜய் சங்கர். இவங்க 2 பேரும் சாய் சுதர்சன், விஜய் சங்கர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சாய் கிஷோர் நான் போடாமல் விட்ருக்கேன், அவரும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம், மனசில் வச்சுக்கோங்க. டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டேவிட் மில்லரே போங்க. டேவிட் மில்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரஷீத் கான், மோஹித் சர்மா, இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரஷீத் கானை கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் கேப்டன் ஆப்ஷனில் கொடுக்கல, பட் நீங்கள் ஒரு இதில் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணுவார். நான் சொல்கிறத நான் வச்சுக்கோங்க. ரஷீத் கானு, டேவிட் மில்லர் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் 2 பேர் நான் கீழே போட்டிருக்கேன். கேப்டன் ஆப்ஷனில் கில்லு, வைஸ் கேப்டனில் விஜய் சங்கர், சாய் சுதர்சனையும் கொடுத்துருக்கேன். சாய் கிஷோர் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். நல்லா ஒரு டவுட் இதாக்க
ஓவரில் ஸ்ட்ராங்காக போடுவார். ஓகே, சென்னை போயிடலாம். ஜெய்க்வாட் வந்து நான் அதில் கொடுக்கல. என்னென்னா அவர் ஒரு ப்ரெஷரில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி ஆடலாம். ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டோ செகண்டோ ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிச்சபடி எனக்கு பெருசாக இது இல்லை. ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று சான்சன் நான் வர சொல்லலை. ஒரு விக்கெட் எடுக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ருத்ராஜ் ஜெய்க்வாடா ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். சச்சின், ரவீந்திரா, ஜடேஜா, ரஹானே, டேனியல் மிச்சல், தீபக் சகர், ரஹ்மான், முகமது ரஹ்மான், முஸ்தபிர் ரஹ்மான், இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் ஸ்குவாடு க்ரியேட் பண்ணுங்கள். சொன்னதை வச்சு சென்னையில் வேறு யாரும் நீங்கள் போகணுன்னு நினச்சா ஜெய்க்வாடை ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். வேறு பவுலிங்கில் வேணுமா தீசனாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்க. தூபே எந்த மாதிரின்னு தெரில. இன்றைக்கி வந்து ஸ்பின் பயங்கரமாக இருக்கும். ஃபேஸ்லாம் அவ்வளோ இதுக்கு போடுறதுக்கு ஆள் இல்லை. பட் அவர் விளையாடையும் வாய்ப்பு இருக்குது, உடனே அவுட்டாகவும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸை. இதை வச்சு டீம் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டீமை குரூப்பில் போடுங்க. என்னென்னா நம்ம கொடுத்த டீம் எல்லாமே ரொம்ப மீடியமான இந்த தடவை கிளிக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதுவும் நல்லாவே இது கிளிக் ஆகலை, எனக்கே தெரியுது. நான் நிறையா இது ட்ரை பண்ணேன்னா ஆவரேஜ் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கலங்கிறது நீங்கள் சொன்ன மூலம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கமெண்டில் தெரிவிங்க. இல்லைனா உங்கள் டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணி போடுங்க. இந்த மேட்ச்சு நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு டீமை கண்டிப்பாக கொடுக்கேன். நான் சொன்ன மாதிரி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.